சார் வாங்க சார், மேடைக்கு வாங்க சார். பார்த்து சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் இருக்காப்புல, டப்பிங் ஆர்டிஸ்டில் இருக்காப்புல, நடிகராக இருக்காப்புல. அவர் பயங்கரமான ஒரு பாடகர். அனைவருக்கும் வணக்கம். கீதாஞ்சலி மேம், நீங்கள் அழகாக எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. உண்மையிலே என்னோட லைஃப்பில் இது நடந்தது தான். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உண்மைதாங்க. நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் போனப்போ, நான் ஃபஸ்ட்டு டேக் எடுக்கிறப்ப அந்த டைரக்டர் சொன்னார், நீங்கள்லாம் எதுக்குமே லாய்க்கில் கீழேன்னு கண்டார். அந்த வெறி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே ஊர்னது. ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போமே நான் நடிச்சிருந்தாலும் என்னோட கேரக்டருக்கு வேற ஒன்று பண்ணான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நீ நடிச்சிட்டு எவ்வளோக்கு மற்றவங்களுக்கு சான்ஸ் தரணும் அப்படின்ட்டு. 3rd டைம் 4th டைம் ஒவ்வொரு ஃபிலிம் பண்ணிட்டு போகிறப்ப தான், நீங்கள் பரவாயில்லைங்க, இப்போ பண்ணலாங்க, நீங்கள் தைரியமாக பண்ணலாங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ்லி, அதாவது மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் மந்த்து தமிழ் அண்ட் கன்னடத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபிலிமுக்கு வந்து அந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு 70 பேர் ஆடிஷன் பண்ணாங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த ஆடிஷனில் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் வெற்றிமாறன் சார் இருந்தார். எஸ். ஸோ எனக்கு ஒரு சின்ன கேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் அந்த படம் ரிலீஸ் ஆகும். வெள்ளித்திரையில் வந்து ஓகே அந்த ஒரு சின்ன ஒரு டோன் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமை தானே. இதுக்கு எல்லாமே காரணம் கானப்பற்றை தான். கானப்பற்றை வந்து நான் 5 வருஷமாக 10 வருஷமாக இவங்க கூட எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. நீ ஒன்றும் சாதாரண இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்காதீங்க சார், நீங்கள் பண்ணுறது தான் சார் எல்லாமே அப்படின்ட்டு எனக்கு பேஸாக இருந்து, ரமேஷ் ஆகட்டும், கீதா மேம் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு பேக் போன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. இந்த மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூண்ணா. அடுத்தபடியாக ஸ்மியூல் மார்க்கண்டையன் அண்ணன் பூபதி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் வந்து தமிழக மின்வாரியத்துறையில் அண்ணன் அண்ணன் பூபதி கோயம்புத்தூரை சேர்ந்தவர். பாடல் மேல் மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு அன்பு வச்சுருக்காரு. தமிழ்நாட்டில் எங்கே இந்த மீட் நடந்தாலும் போயிடுவாப்புல அண்ணன். தமிழக மின்சார வாரியத்தில் வந்து வேலை செய்கிறார். அண்ணன் கமல் அவர்கள் அரசு ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஸ்டாலின் சார். அடுத்தபடியாக அண்ணன் ஸ்டாலின் அசோக் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியில் வந்து பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாப்புல பொன்னமராவதியில். லக்ஷ்மி அம்மா மேடைக்கு வாங்க, பயப்படாதீங்க, வாங்கப்பா. ஏன்னா லக்ஷ்மி அம்மா மேடைக்கு வாங்க. லக்ஷ்மி அம்மா வந்து எங்களுக்கு தொடர்ந்து 5 வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான பாடகி, திருச்சி தந்தவங்க. முத்துக்குமாரண்ணா வாங்கண்ணா. கானப்பற்றியோட அடுத்து 2வது பில்லர் இவர் தான், அண்ணன் தான். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நம்ம சீஃப் கெஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுன்னு இருக்கேன். கானப்பற்றை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு
ஸ்டார்ட் பண்ணும்போது நேம் என்ன வைக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்லாம் இது பண்ணாங்க, யோசனை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பாடுறதுக்கு வந்து நல்லா பாடுறவங்களும் வருவாங்க, கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் வருவாங்க. ஸோ அதனால் கானப்பற்றை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். ஏன்னா பற்றைங்கிறது ஒரு பயிற்சி நிலையம்ங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேரை வந்து இனிஷியேட் பண்ணோம். அப்போ கோயம்புத்தூரில் இருக்கும்போது இனிஷியேட் பண்ணது. அந்த டைமில் இருந்து இன்னும் நான் வந்து கானப்பற்றையில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை இது. ரெண்டாவது, நம்ம கீதாஞ்சலி அண்ட் ரமேஷ் இதுக்கு முன்னாடியும் அட்மின்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அன்பாக அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிறவங்க, டென்ஷனே ஆக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பு. டென்ஷன் இருக்கும், பட் அதை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பண்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ கானப்பற்றைக்கு வந்து 5th இயர் வந்து நான் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னமும் வந்து கானப்பற்றை சிறப்பாக போயிட்டுருக்கணுன்றது எல்லாம் வல்ல இறைவனையும் உங்களோட சார்பாகவும் நான் வந்து கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. விஜய் பிரகாசனா மேடைக்கு வருவோம். அண்ணன் வந்து சேலத்தை சேர்ந்தவர், கானப்பற்றைக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக ஆதரவு கொடுத்துட்ருக்கார். மேடம் ரஞ்சன் சார் மேடைக்கு வரவும். சார் வந்து முன்னாள் மிலிட்ரி கேப்டன். ஒரு விஷயம் நானும் பகிர்ந்துக்கணும். மேடையில் பேசி பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, வாய்ப்பை. என்ன இருந்துச்சு அது, என்னென்னு படிங்க அது, அந்த மெசேஜ். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, இப்போ இல்லை. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். யூனிஃபார்ம் மாட்டி நான் அங்கே லே லடாக்கில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஜீப் ஆக்சிடெண்ட். ஒரு 150-200 அடி பள்ளத்தில் நாங்கள் ஒரு 4-5 பேர் கவுந்துட்டோம். ஐஸ்குள்ளே இந்த வாழைப்பழத்தில் ஊசி உருகிற மாதிரி போய் இதாகிடுச்சு. அப்புறம் அக்கம் பக்கம் இருந்தவங்க தகவல் கொடுத்து ஹெலிகாப்டர் வந்து ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், ஐஸுக்குள்ளே விழுந்து கிடந்தால் எப்படி இருக்கும். நாங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் மிலிட்ரிக்கே கொஞ்சம் அன்ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு பாடி கண்டிஷன் ஆயிடுச்சு. பட் எங்கள் அம்மா டீச்சர், அவங்களுக்கு தகவல் கொடுத்தோன்னே, உன்னை நீ செத்துருந்துருக்கலாம், அன்ஃபிட் ஆகிலாம் வரக்கூடாது, உன்னை நீனே தேத்திக்க, ஃபிட் ஆகிட்டு உன் சர்வீஸை முடிச்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆர்மி டாக்டர் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை பூரா நான் செஞ்சேன். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த ஐஸில் இருந்ததுனால வெயிலில் போகக்கூடாதும்பாங்க, வெயிலே படுத்து கிடப்பேன். வண்டி ஓட்டக்கூடாதும்பாங்க. அது என்னென்னமோ எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 7 மாதத்தில் ரெக்கவர் ஆக வேண்டிய பாடியை 3 மாதத்தில் ரெக்கவர் ஆக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம வார் லைன் நான் பார்க்க எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அது நானே என்னுடைய உடம்பை நான் இது விட்டுட்டு இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த வாரில் போய் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துருக்காது. இந்தியாவுக்காக நான் ஒரு 19-20 வருஷம் சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இந்த இது வந்துச்சு, இது பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிட்டேன். ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ணக்கூடியான வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் அது கை நழுவி போகிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் வீணாய்க்கலை, பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் கன் இருக்க வேண்டிய கையில் இப்போ மைக்கு. சரி, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. இல்லை வந்துட்டேன், நான் விஆர்எஸ் கொடுத்து சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் அதே பார்த்தேன், பாத்ரூம் சிங்கர் தான். அங்கே ஆர்மியில் இருக்கும் பொழுதும் ஒன்றும் மைக்காக இருக்கும், பாடுவாங்க பசங்க. நாங்கள்லாம் அப்படி எப்படி பாடுறது, பாக்ஸை வச்சு எல்லாம் மேளம் போடுவாங்க, தாளம் தட்டோம், அப்படியே பாடிக்கிறது. என்ன குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, சோகப்பாட்டு தான் அதிகமாக பாடுவோம். அப்புறம் இங்கே வந்தோம், 2 நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடச்சாங்க.
இப்போ எங்கே போனாலும் கூடயே கூட்டிகிட்டு போகிறாங்க, மைக்கை கையில் கொடுத்துட்றாங்க. கன்னை மறந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. எங்கே போனாலும் கூட வருவேன். தேங்க்யூ. ராமண்ணா, நெல்லை சீமையின் அன்பு தளபதி எங்கள் அண்ணன். 2017 அண்ணன் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அவருடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே எப்பவும் உண்டு. ரம்யா மேம் கொஞ்சம் அப்படி நடிக்குவாங்க. ரம்யா மேம் அப்படி தான் கடந்த ஒரு 4 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இது 4வது மீட்டு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கக்கூடிய அவையோர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது நன்றி கலந்த முதற்கண் வணக்கம். இந்த கானப்பற்றை வந்து அவங்க சொன்ன மாதிரி புதுசு கிடையாது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீட் வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி இவங்களுடைய டீம் தான் கானப்பற்றையுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீம் வந்து எப்போ மீட் அப்படின்னாலுமே வந்து அவங்களுடைய வேலைகள் அத்தனையும் விட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மீட்டுக்காக அவ்வளோ உழைச்சி கூடவே பக்கபலமாக இருந்து இந்த கானப்பற்றை வந்து இந்த 25th இயர் ஆனிவர்சரியா இதை வந்து பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்.